ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேண்டமான ஒரு சாட்டர்டே வ்ளாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணும் போதே கொஞ்சம் ஹெட்டேக்காக தான் இருந்துச்சு. என்னால் எடுக்க முடியாத அளவுக்கு எடுத்தேன். ஏன்னா ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால என்னால் எடுக்கவும் முடிய மாட்டேங்குது, எடுத்த வீடியோவும் உங்களுக்கு கொடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால் ரொம்ப ரொம்ப சாரி. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் கேப் விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 20 to 25 days ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப கேப் ஆகிடுச்சுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஏன்னா சின்ன சின்ன ட்ரபுள், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அலர்ஜி ஃபேஸில், அதெல்லாம் கடந்து எனக்கு வரத்துக்கே டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் கண்டினியூவாக வீடியோஸ் வரும் கண்டிப்பாக. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வ்ளாக் உள்ள நம்ம போயிடலாம். வ்ளாக் காலையில் எழுந்தோடனே வந்து எப்பயும் போல் லன்ச்சு டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு வேறு பாத்திரத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கு ரெசிபி வந்து நான் உங்களுக்கு இன்னொரு தடவை எடுக்கும்போது போடுறேன். ஏன்னா வந்து அது சூப்பராக இருந்தது அந்த டிஷ்ஷு, கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அப்புறம் வந்து மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சு, அதையும் அரைச்சி முடிச்சாச்சு. நான் 2 இது போட்டிருக்கேன். ஒன்று என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக அரைக்கிற அந்த ஒயிட் மாவு இருக்குல்ல அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவுக்கு அந்த ரேஷியோ, ஒயிட் மாவு ரேஷியோ வந்து நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இல்லாட்டி நான் எப்போ எடுக்க முடியுதோ அப்போ எடுத்து போட்டுறேன் உங்களுக்கு, சரிங்களா? சூப்பராக இருந்தது. இட்லியும் அந்த காம்போவாக நிறைய செஞ்சுருந்தோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல, நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் ரேஷியோ எடுக்கும் போதும் சரி, இல்லை ஏதாவது அதுக்கு டிஷ் பண்ணணுன்னாலும் சரி, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக பாத்திரம் மட்டும் கழுவிட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.